இறை இரக்கத்தின் சிலுவைப் பாதை. ஜெபம். இரக்கத்தின் இதயமே என் இறைவா, இறை இரக்கத்தின் யூபிலி ஆண்டிற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது இரக்கம் எனது இதயத்தினுள் இயல்பாய் பாய்ந்தொடச் செய்தருளும். உமது இரக்கம் எனது இதய துடிப்பாகட்டும். உள்ளத்து உணர்வுகள் என்னுள் 1000 இருந்தாலும் இரக்க உணர்வே என்னுள் இயல்பாய் என்னை இயக்குவதாய் மாற்றியருளும். இறை இரக்கத்தின் முதல்வர்களான ஏழைகள், எளியவர்கள், நலிந்தவர்கள், நசுங்கியவர்கள் அனைவருக்கும் நான் நண்பனாகும் நற்பேறு அளித்தருளும். ஐயோ பாவம் இவர்கள் என்ற இரக்க உணர்வு மட்டும் இல்லாமல் ஏதாவது செய்யணுமே என்ற உணர்வில் வாழச் செய்தருளும். வாழும் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள இரக்கத்தின் யூபிலி நல்லதொரு வாய்ப்பு என கருதச் செய்தருளும். ஆண்டவரே, எனது உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான் 4 மடங்காக கொடுத்து விடுகிறேன் என்ற சக்கேயுவின் மனநிலையை எனதாக்கும். நாங்களும் சக்கேயுவை போல இம்மண்ணுலகிலேயே உமது இரக்கத்தினால் மீட்பு பெறும் மனம் தாரும். இரக்கத்தின் யூபிலி என்னை புரட்டி போடட்டும், புடமிடட்டும், புதுப்பிக்கட்டும். எனது வாழ்வில் எனது கண்கள் இரக்கத்தின் மேன்மையினால் இரக்கத்தின் யூபிலியை காணட்டும். இயேசுவே, என் இரக்கமே, நான் கொண்ட இரக்கம் நலிந்தவரை வாழ வைக்கட்டும், நசுங்கியவரை தேற்றட்டும், நலமில்லாதவர்க்கு சுகமளிக்கட்டும். நல்ல சமாரியன் போல அலசாமல் ஆராயாமல் இன்னலுறும் இதயங்களை உடனுக்குடன் எனது இதயம் சுமக்கட்டும். கடைசி மனிதர் மீது நீர் கொண்ட உமது இரக்கம் எனதாக்கட்டும். இரக்கத்தின் செயல்பாடுகள் யாவும் கடைசி மனிதரிடமிருந்து துவங்கட்டும். கடைசி மனிதரின் கடைக்கண் பார்வை என் பாவங்களிலிருந்து என்னை கழுவட்டும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்தில் என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆமீன். நிலை 1. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. இயேசுவுடன். ஓ நித்திய இரக்கமே, என் இனிய இயேசுவே, நீர் தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறீர். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என பறைசாற்றி ஏழைகளுக்காக ஏழையாகவே நீர் பணி செய்தீர். நெஞ்சம் நிறைந்த நேசத்தோடு நீர் என்னை நேசித்தீர். உம்மை போன்று தீர்ப்பிடப்படுதல் என்ற நிலையில் அல்லாமல் நானும் தீர்ப்பிடுகிறேன் என் இனிய இயேசுவே. ஏழைகள் தவறும் நேரங்களில் எல்லாம் கடுமையாய் தண்டிக்கிறேன். தவறு செய்யாத சூழல்களிலும் தண்டிக்கிறேன். தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் அவர்கள் காரணமே இல்லை என்றாலும் அவர்களை கடுமையாக தண்டிக்கிறேன். பல்வேறு குற்றங்களுக்கு அவர்களே பொறுப்பு என்று கதறுகிறேன். குற்றம் புரியும் நயவஞ்சகர்களை காப்பாற்றுகிறேன். இதுவே எனது அதிமிக புத்திசாலித்தனம் என நினைக்கிறேன். ஆனால் நீரோ நிற்கதியாய் தனிமையாய் எவரும் இல்லாமல் நின்ற பெண்ணை தீர்ப்பிடாமல் காத்தீர் என் அன்பு இயேசுவே. தந்தையுடன். இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, என் ஆண்டவர் நீர் அருளும் நீதியும் கொண்டவர்.
என் கடவுள் நீர் இரக்கம் உள்ளவர். ஏழைகள் யாவரும் பாவிகள் எனும் மனநிலையை மாற்றியருளும். எந்நாளும் எல்லோரிடத்திலும் நான் நீதியுடன் செயல்பட வரம் தாரும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன். ஆறுதல் தரும் ஆவியே, மனிதர் தரும் தீர்ப்பினால் அவநம்பிக்கையில் இருப்போருக்கு ஆலோசனை வழங்குவேன் எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 2. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர், உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன். ஓ நித்திய இரக்கமே, என் இனிய இயேசுவே, நேற்றும் இன்றும் என்றும் என முக்காலமும் முப்பொழுதும் நீர் என்னை சுமக்கின்றீர். வேண்டாம் என்று வெறுத்த பொழுதும், உம்மை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்றாலும், உமது பாச பார்வையிலிருந்து பதுங்கிய பொழுதும் நீர் என்னை மறவாமல் மன்னித்து ஏற்றுக்கொண்டீர். முடக்குவாதமுற்ற மனிதரை நால்வர் உம்மிடம் சுமந்து வந்தது போல, தோபித்து மரித்தோரை சுமந்து நல்லடக்கம் செய்தது போல, நானும் உம்மைப் போல் மனிதர்களை சுமக்கும் நல்மனது இல்லாமல் போனதேன் என் இனிய இயேசுவே. தந்தையுடன். இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வார், மேன்மையும் அடைவார் என்றீரே. இறந்தவர்களை, இன்னலுற்றவர்களை, இகழ்ச்சி அடைந்தோரை இயல்பாக சுமக்க வரம் தாரும். எனது இரக்கம் இயங்காமலேயே என்னுள் பொதிந்திருப்பதை எனக்கு உணர்த்தியருளும். கசிந்துருகும் இரக்கம் கரம் நீட்ட வேண்டும் என்பதை என்னுள் புகுத்தியருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும்
இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன் ஆறுதல் தரும் ஆவியே, மனிதரை சுமப்பதில் அறியாமையில் இருப்போருக்கு அறிவொளி ஊட்டுதலே என் முதல் பணி. எம் தூய ஆவியே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 3. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர், உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன் ஓ நித்திய இரக்கமே, என் இனிய இயேசுவே, முதன்முறையாக நீர் கீழே விழுகிறீர். எல்லாம் வல்லவர், சர்வ வல்லமை படைத்தவர், அனைத்திற்கும் ஆதிகாரணமாயிருப்பவர், நீர் விழுவது என்னுள் பெருத்த அவமானத்தை ஏற்படுத்துகின்றது. வாழ்வில் நான் விழும் நேரங்களையும் இவ்வாறே நினைக்கிறேன் இயேசுவே. ஆனால் விழுதலே அகங்காரத்தை அகற்றுகின்றது, விழுதலே ஆணவத்தை அடக்குகிறது, விழுதலே மமதையை மறைக்கிறது. என் அன்பு இயேசுவே, சில நேரம் அசிங்கப்படுதல், அவமானப்படுதல், அல்லலுறுதல் என் வாழ்வில் இருக்கட்டுமே என் அன்பு இயேசுவே. இல்லையேல் நான் பெற்ற வெற்றிகள் யாவும் எளிதில் கைகூடியவைதானே. தந்தையுடன் இரக்கம் நிறைந்த என் இரக்கத்தின் ஆண்டவரே, வலியை சற்று விழுந்து அனுபவிப்பதால் நான் குறையுறேன் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக விழுதலே எனது இரக்கத்தை இனிமையாக்குகிறது ஆண்டவரே. விழுந்தவரே இரக்கமுடையோர் என்றும் இரக்கம் விழுபவருக்கே என்பதையும் கற்றுத்தாரும். உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும், ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன் ஆறுதல் தரும் ஆவியே, பாவிகள் மனம் மாற அறிவுறுத்த நான் வீழ்கிறேன் எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள்
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நான்கு. இயேசு தனது தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர், உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன். ஓ நித்திய இரக்கமே என் இனிய இயேசுவே, உமது முகமும் உமது தாயின் முகமும் கண்டு அண்ணாந்து பார்க்கிறேன், அதிசயிக்கிறேன், ஆச்சரியப்படுகிறேன். உங்களது முகங்கள் இரக்கத்தின் முகங்களாக ஒளி வீசுகின்றன. அன்பு இயேசுவே, எனது தாயின் முகம் இரக்கமுடையது. ஆதலால்தான் அது அன்பானது, அழகானது. நான் அழுத போதும், நல்லது வேண்டாம் என்று அடம்பிடித்த பொழுதும், திட்டிய பொழுதும், விளையாட்டாய் வேகமாய் அடித்த பொழுதும், வேண்டுமென்றே பல நேரங்களில் புண்படுத்திய பொழுதும் எனது தாயின் முகம் ஒருபோதும் மாறியதில்லை என் இனிய இயேசுவே. தந்தையுடன். இரக்கம் நிறைந்த என் இரக்கத்தின் ஆண்டவரே, என்னை மனமுவந்து மன்னியும். கோபம், வெறுப்பு, வஞ்சகம், வன்மம், பகைமை, பாசாங்கு போன்றவற்றின் கூட்டு கலவையாக எனது முகம் மாறியதன் மர்மம் என்ன? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன். ஆறுதல் தரும் ஆவியே, துன்புறுவோரை தேற்றுவேன், வருந்துவோருக்கு ஆறுதல் அளிப்பேன். எம் தூய ஆவியே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 5. சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்டபாரமான சிலுவையை
இயேசுவுடன் ஓ நித்திய இரக்கமே என் இனிய இயேசுவே, நான் செய்யும் இரக்கச் செயல்கள் எல்லாம் எனக்கே சேர்கின்றன. நான் அளிக்கும் ஆயிரம் ஆயிரம் அன்பளிப்புக்கள், நான் கொட்டிக் கொடுக்கும் நன்கொடைகள், நான் அல்லலுறாமல் ஆற்றும் உதவிகள் யாவற்றையும் நான் வட்டியும் முதலுமாக பெறுகிறேன் இயேசுவே. அன்பளிப்புகளால் அன்புறவுகள், நன்கொடைகளால் நற்பெயர்கள், உதவிகளால் உத்தமர் எனும் பட்டங்கள் என ஆயிரம் ஆயிரம் மடங்காக நான் மீண்டும் பெறுகிறேன் இயேசுவே. ஆனால் சிமியோன் உனது மொத்த சுமைகளையும் வலிகளையும் சுமக்கின்றார். தந்தையுடன் இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கம் என்பது மொத்த சுமைகளையும் சுமப்பது என்று கற்றுத்தாரும். எனது இரக்கச் செயல்களால் நான் பெற்ற பன்முக பயன்களுக்காக மனம் வருந்துகிறேன். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். அதிகாலை தோறும் காக்கும் கரமாகவும், துன்ப வேளைகளில் என்னை விடுவிப்பவராகவும் இருந்தருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன் ஆறுதல் தரும் ஆவியே, எனக்கே எல்லாம் என அபகரிக்காமல் பிறர் இழைத்த தவறுகளை மன்னிப்பேன், தீமைகளையும் மன்னிப்பேன் எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 6. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர், உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன் ஓ நித்திய இரக்கமே என் இனிய இயேசுவே, உமது சாயலால் படைக்கப்பட்ட நான் மிகவும் நல்லவனாக இருக்கிறேன். மனிதருக்கே உரிய பகுத்தாயும் திறன் என்னுள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு, புனிதம், தூய்மை, இரக்கம் இவை அனைத்தையும் நான் அறியாமலேயே அனுபவித்தவன் என் இனிய இயேசுவே. நான் கற்ற இலக்கியங்கள், ஆய்ந்த அறிவியல்கள், நான் பயணித்த வரலாறுகள், உறவு கொள்ள நான் பேசும் மொழிகள், சரியா தவறா என்று அலச நான் கண்ட கணிதம், இவை அனைத்தும் நான் பெற்ற அபார ஆற்றல்கள். இவை இல்லை என்றாலும் உள்ளொளியால் உள்வாங்கிய மானுட மதிப்பீடுகள் யாவும் பதுங்கியே உள்ளன என் இயேசுவே. தந்தையுடன் இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே,
இரக்கத்தின் செயல்பாடுகள் என்னுள் பதுங்கியும் ஒளிந்தும் அறிந்தும் ஆசித்தும் இருந்தால் என்ன பயன்? இரக்கத்தின் ஆண்டவரே, வறியோருக்கும் ஏழைகட்கும் நீர் இரக்கம் காட்டுகிறீர். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுகிறீர். அவர்கள் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பீர். அவர்கள் இரத்தம் உமது பார்வையில் விலைமதிப்பற்றது. ஆகவே இரக்கத்தின் செயலில் நான் தனித்திருந்தாலும் இரக்கம் கொண்டு மகன் முகம் துடைத்த வெரோனிக்காவைப் போல இரக்கத்தின் செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் முதன்மையாக இருக்க துணிச்சலை தாரும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன் ஆறுதல் தரும் ஆவியே, தீமை செய்வோரை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு எந்நாளும் ஏழைகளுக்காக வாழ்வேன். எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 7. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன் ஓ நித்திய இரக்கமே என் இனிய இயேசுவே, 2ஆம் முறையாக நீர் கீழே விழுகிறீர். சுமை கனத்து அதிகரிக்கும் பொழுது 1000 மனிதர் அருகில் இருந்தாலும் அனாதையாய் கீழே விடப்படுகிறீர். எனதருகிலும் பல நேரங்களில் பலருக்கு சுமையை சுமக்கவோ சுமையை பகிரவோ எவரும் இல்லை. அழுக்கடைந்த ஆடைகள், கூர்மையான கண்கள், எவர் எப்பொழுது வன்சொல் உமிழ்வார் என்ற அச்சம், இருப்பதையும் பறித்து கொள்வார்கள் என்ற கலக்கம். இவர் மந்திரவாதி, மனநிலை பாதிக்கப்பட்டவர், சந்நியாசி, பாதசாரி என்றெல்லாம் பெயரிடும் நான் இவர்கள் வீழ்ந்தே கிடப்பதை கவனிக்க தவறுகிறேன். என் இனிய இயேசுவே. தந்தையுடன் இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன். ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன். ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று மொழிந்தவரே. சாவு வரும், அது சீக்கிரம் வராதா என்ற ஏக்கத்தில் பேருந்து நிலையங்கள், தொடர்வண்டி தடங்கள், பொதுவெளிகள் என என் கண்ணுக்கும் இமைக்கும் இடையே உள்ள இடைவெளியில்
வீதி எங்கும் ஊரெங்கும் உலகமெங்கும் எவருமில்லா எதுவுமில்லா மனிதர்கள் வீழ்ந்தே கிடக்கிறார்கள். ஆண்டவரே, நான் கொண்ட இரக்கம் இவர்களுக்கு அதிகம் இருக்க ஆற்றல் தாரும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன் ஆறுதல் தரும் ஆவியே, இறந்தோருக்காகவும் இறக்கும் நேரத்தில் வாழ்வோருக்காகவும் ஜெபிப்பேன். எம் தூய ஆவியே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 8. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர், உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன் ஓ நித்திய இரக்கமே, என் இனிய இயேசுவே, அழுகின்ற மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறீர். வலி நிறைந்த வேதனை மிகுந்த சூழலிலும் உமது இரக்கத்தின் வார்த்தைகள் வலிமையாக உள்ளன. ஏழைகள் ஏழைகளுக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக பதிவு செய்கின்றீர் இயேசுவே. ஏழைகள் இணைவதில்லை, கூட்டாக செயல்படுவதில்லை, இயக்கங்கள் அமைத்து போராடுவதில்லை. முதலாளிகளுக்கும் முதன்மையானவர்களுக்கும் மேற்பார்வையாளர்களுக்கும் மேலுள்ளோருக்கும் உழைப்பதே இவர்கள் வாழ்வில் வழக்கமாகிவிட்டது. ஊதியமும் உழைப்பும் மீண்டும் மீண்டும் செல்வர்களுக்கே செல்கிறது. முன்னேற்றம் ஏழை வாழ்வில் முழங்கால் படியிட்டும் வரவில்லை இயேசுவே. தந்தையுடன் இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, முறைசாரா தொழிலாளர்கள், அலுவலக பணியாளர்கள், வாயிற்காப்பாளர், உதவியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் என அனைவரும் அப்படியே இருக்க, இவர்களால் உதவி பெறும் நாங்கள் மட்டும் பதவிகளில், பட்டங்களில், ஊதியங்களில் உயர்வு பெறுகிறோம். ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டோருக்கு இரக்கம் காட்டி உனது பாவங்களை போக்கிக் கொள்க என்றீர். உம்மை போல் ஏழைகள் வாழ்வில் அர்த்தம் நிறைந்த அக்கறை கொள்ள வரம் தாரும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல
இருக்கச் செய்தருளும். ஆவியுடன் ஆறுதல் தரும் ஆவியே, பசியில் இருக்கும் என்னை சூழ்ந்தோருக்கு உணவு கொடுப்பேன் எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 9. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர், உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன் ஓ நித்திய இரக்கமே என் இனிய இயேசுவே, சூழ்ந்து நின்று சூழ்ச்சி செய்து உம்மை 3ஆம் முறையாக கீழே விழச் செய்கின்றனர். அறிந்தும் ஆராய்ந்தும் திடமுடனும் திட்டமிட்டும் ஏழாமல் எழுச்சியுறாமல் சூழ்ச்சி செய்து விழ வைக்கிறது எனது மருத்துவ சமூகம். எல்லோருக்கும் நோய்கள் இயேசுவே, என்னிலும் எண்ணிலடங்கா நோய்கள். ஒருவர் இருவர் மூவர் என அல்லாமல் ஊர்வாழ் எல்லோருக்கும் நோய்கள் இயேசுவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் எழாமல் இருக்கும் பரிதாபம். மாத்திரைகளே உணவாகவும் மருத்துவரே சுற்றி வாழ் மனிதராகவும் மருத்துவமனைகள் யாவும் நுழைய முடியாத மாளிகைகளாகவும் மாறியதன் மர்மம் என்ன என் இனிய இயேசுவே. தந்தையுடன் இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். நலமில்லா என் மேல் இரக்கமாயிரும் இரக்கத்தின் ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் நலமில்லாமல் நலிந்து போகும் நலிந்தவருக்கு நல்வாழ்வு தர பேரிரக்கம் தாரும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன் ஆறுதல் தரும் ஆவியே, நோயால் வாடும் நோயாளர்களை குணப்படுத்துவேன் எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது.
நிலை 10. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்டமாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர், உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன் ஓ நித்திய இரக்கமே என் இனிய இயேசுவே, இரக்கத்தின் நேர் எதிர் செயல்களுக்கு உட்படுத்தப்படுகிறேன். அவமானம், அசிங்கம், அவமதிப்பின் உச்சம் இந்த ஆடை அவிழ்ப்பு கலாச்சாரம். இந்த அவமான செயல்கள் எல்லாம் நீர் என் மீது கொண்ட இரக்கத்தினால்தானே என் இனிய இயேசுவே. அன்பு மிகுந்த இனியவரே, இவை எல்லாவற்றுக்கும் முதல் நிலை அலட்சியம்தானே. மிகவும் எளிதாக, இயல்பாக, உடனடியாக, வெகு நேர்த்தியாக உமது சாயலால் படைக்கப்பட்ட மனிதர்களை அலட்சியம் செய்கிறேன். அதனிலும் குறிப்பாக குழந்தைகள், பெண்கள், முதியவர், பாமரர், படிக்காதவர், மாற்றுத்திறனுடையோர், அழகற்றோர், தாழ்ந்தோர், நலிந்தோர், நலமிழந்தோர், எனக்கும் கீழே வாழும் அனைவரையும் அவமதிக்கிறேன் இயேசுவே. தந்தையுடன் இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, துணிவு கொள்ளுங்கள். கடவுளாகிய ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். அவர் நம்மை முற்றிலும் புறக்கணித்து விடமாட்டார் என்று எளியவர்களின் நம்பிக்கையாய் வாழ்பவரே. எனது அலட்சியத்தால் ஆவியானவரின் ஆலயங்களான எளியவர்களின் உன்னதத்தை துகிலுரிக்கிறேன். என்னை மன்னியும், என் மீது இரக்கமாயிரும். அவர்களுக்காக நீர் வாழ்கிறீர் என அறியச் செய்தருளும். மனித மாண்பின் உன்னதத்தை உரசுவதற்கு பயம் தாரும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன் ஆறுதல் தரும் ஆவியே, ஆடையின்றி இருப்போருக்கு ஆடை அணிவிப்பேன் எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 11. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்டமாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர், உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசுவுடன். ஓ நித்திய இரக்கமே என் இனிய இயேசுவே, எனது பாவங்களால் உன்னை நான் சிலுவையில் அறைகிறேன். தனி மனித விருப்பம், தனி மனித சுதந்திரம், தனித்தனி தனித்துவங்கள் என்பதில் தந்திரங்களை கற்று தீமை செய்கிறேன். தீமை செய்வதில் எனக்குள்ள ஆசை, அதன் மீது நான் கொள்ளும் ஆர்வம், செய்துவிட வேண்டும் என்ற தீவிரம், எவர் இருந்தால் இறந்தால் எனக்கென்ன எனும் அகங்காரம் யாவும் அதிகரித்தே செல்கிறது என் இயேசுவே. தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, கடமை என அனைத்தையும் மீறி பொறுப்புகளை உணராமல் தனியாய் தீமையில் திளைத்தேன் இயேசுவே. தந்தையுடன். இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று மொழிந்த என் தெய்வமே. நான் உழைக்காத பொழுது பிறரது உழைப்பை சுரண்டுகிறேன், உதவாத பொழுது உபத்திரம் செய்கிறேன், நன்மை செய்யாத பொழுது என் வழியில் செல்லும் நன்மைகளை பலமாக தடுக்கிறேன். இரக்கமில்லாத தருணங்களில் இறப்பிற்கு காரணமாகிறேன். ஆணிகளை அகற்றி அன்பாய் மாறும் அதிசயம் செய்யும் ஆண்டவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன். ஆறுதல் தரும் ஆவியே, என்னைப் போன்றே என்னிடம் வாழும் ஆணிகளால் அறியப்பட்ட அந்நியரை ஏற்றுக்கொள்கிறேன் எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசுசாமி, இயேசுசாமி, என்னை விட்டு போறீங்களே, இயேசுசாமி, இயேசு சாமி. என்ன காக்க வந்த ஏசையா, கரை சேர்க்க வந்த ஏசையா, என்ன காக்க வந்த ஏசையா,
கரை சேர்க்க வந்த ஏசையா, உடம்பெல்லாம் காயங்களை வாங்கிட்டு உசுரையும் எனக்காக கொடுத்துட்டு இப்போ என்ன விட்டு போறீங்களே ஏசையா, நான் அழுகுறேன் புலம்புறேன் ஏசையா, இப்போ என்ன விட்டு போறீங்களே ஏசையா, நான் அழுகுறேன் புலம்புறேன் ஏசையா, என்ன காக்க வந்த ஏசையா, கரை சேர்க்க வந்த ஏசையா, என்ன காக்க வந்த ஏசையா, கரை சேர்க்க வந்த ஏசையா. ஒரு சாமி இங்க பிறந்ததென்ன பாவமா, நல்ல செய்திகளை சொன்னது கூட மோசமா, ஒரு சாமி இங்க பிறந்ததென்ன பாவமா, நல்ல செய்திகளை சொன்னது கூட மோசமா, எல்லாரும் நல்லா இருக்க நினைச்சதொரு தப்பா, ஏ சாமி ஏசு சாமி, எல்லாரும் நல்லா இருக்க நினைச்சதொரு தப்பா, எப்போதும் இருக்கிறேன்னு சொன்னது கூட தப்பா, தப்பேதும் செய்யாம துடிச்சு போனீங்க, இப்ப தனி மரமா கல்லறைக்குள்ள தூங்க போறீங்க, தப்பேதும் செய்யாம துடிச்சு போனீங்க, இப்போ தனி மரமா கல்லறைக்குள்ள தூங்க போறீங்க, என்ன காக்க வந்த ஏசையா, கரை சேர்க்க வந்த ஏசையா, என்ன தேடி வந்த தெய்வம் அது நீங்கதான், நான் விழுந்த போது கை கொடுத்ததும் நீங்கதான், என்ன தேடி வந்த தெய்வம் அது நீங்கதான், நான் விழுந்த போது கை கொடுத்ததும் நீங்கதான், இரக்கத்தின் நாயகரே உங்களை மறந்து போனேன் ஏ சாமி ஏசு சாமி, இரக்கத்தின் நாயகரே உங்களை மறந்து போனேன், அடுக்கடுக்காகவே பாவங்களை செய்தேன், அன்பாக என் வாழ்வு மாற வேண்டுமே, திருச்சிலுவையின் பாதையை தொடர வேண்டுமே, அன்பாக என் வாழ்வு மாற வேண்டுமே,
சிலுவையின் பாதையை தொடர வேண்டுமே. என்ன காக்க வந்த ஏசையா, கரை சேர்க்க வந்த ஏசையா, உடம்பெல்லாம் காயங்களை வாங்கிட்டு உசுரையும் எனக்காக கொடுத்துட்டு இப்போ என்ன விட்டு போறீங்களே ஏசையா. நான் அழுகிறேன் புலம்புறேன் ஏசையா. இப்போ என்ன விட்டு போறீங்களே ஏசையா. நான் அழுகிறேன் புலம்புறேன் ஏசையா. என்ன காக்க வந்த ஏசையா, கரை சேர்க்க வந்த ஏசையா, என்ன காக்க வந்த ஏசையா, கரை சேர்க்க வந்த ஏசையா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர், உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன் ஓ நித்திய இரக்கமே என் இனிய இயேசுவே, எனக்காக நீர் சிலுவையில் உயிர் துறக்கிறீர். இரக்கத்தின் உச்சம் இதுதானே என் இனிய இயேசுவே. நீர் என் மீது கொண்ட அதீத அன்பு, அதீத பாசம், அதீத கருணை, அதீத மன்னிப்பு, அதீத சமத்துவம், அதீத அரவணைப்பு, அதீத இரக்கம், அதீத நீதி எல்லாம் உமது இரக்கத்தினால்தான் என் இனிய இயேசுவே. உமது இரக்கத்தை நினைந்து வியந்து உம்மை போற்றுகிறேன், துதிக்கிறேன், நன்றி கூறுகிறேன். வாழ்ந்த வாழ்வின் வளமை, இருத்தலும் இயங்குதலுமான ஓர் இயக்கம், எல்லாம் நிறைவேறிற்று என்ற மாபெரும் மனநிறைவு உம்மிடமே உண்டு என் இனிய இயேசுவே. தந்தையுடன் இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, நான் வாழும் வாழ்வும் வளமும் மனநிறைவும் மனமகிழ்வும் நிலையான ஆனந்தமும் உமது மகன் எனக்காக இறந்ததிலும் இரக்கச் செயல்பாடுகளிலுமே பொதிந்துள்ளது என எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உமது இரக்கம் எத்துணை பெரியது. உம்மிடம் மனம் திரும்புவோருக்கு நீரளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது. இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன் ஆறுதல் தரும் ஆவியே, ஆறாத துயரத்தில் தாகத்தில் வாடுவோருக்கு தாகம் தணிப்பேன் எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 13. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன். ஓ நித்திய இரக்கமே என் இனிய இயேசுவே, அன்னை மரியின் மடியில் நீர் தவழ்கிறீர். கானாவில் கடையோருக்கு திராட்சை ரசம் கொடுத்து கடைசியில் கடையோருக்கு உம் உயிரையே அளித்தீர். அன்னை மரியின் அமைதியில் ஆனந்தமா அவஸ்தையா? நீவிர் பேசாத பொழுதும் அன்னை மரியால் உமக்கு செவி மடுப்பதை உணர்கிறேன் இயேசுவே. ஆம் இயேசுவே, வலியின் மிகுதியில் முனகல்கள், சொல்லொண்ணா துயரங்கள், சொன்னாலும் அவமதிப்புக்கள், அவமானங்கள், சொல்வதால் மிகும் துயரங்கள், இவ்வாறாக அமைதியில்தான் எத்துணை அழுகைகள். தந்தையுடன். இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். நானோ இசையையும் இரைச்சலையும் கொண்டாடி இன்னலுறும் மனிதர்களை மறந்துவிட்டேன் ஆண்டவரே. ஆகவே எனக்குள் ஒரு நிசப்தம் தாரும், அதனை நித்தியத்திற்கும் தாரும் என் இரக்கத்தின் ஆண்டவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன். ஆறுதல் தரும் ஆவியே, இரைச்சல் மிகுந்த வாழ்க்கையில் நான் மறந்த சிறையில் இருப்போரை இனி சந்திப்பேன் எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 14. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார்.
துறந்து செல்லும் நாதா உம் பாதம் விழுந்து கதறுகிறேன். உயிர் துறந்து செல்லும் நாதா உம் பாதம் விழுந்து கதறுகிறேன். எனக்காக பாடுகள் சுமந்தீர், உம் இரத்த வெள்ளத்தில் மிதந்தீர். எனக்காக பாடுகள் சுமந்தீர், உம் இரத்த வெள்ளத்தில் மிதந்தீர். என் இதயம் உடைகிறதே, என் நெஞ்சம் அடைக்கிறதே. என் இதயம் உடைகிறதே, என் நெஞ்சம் அடைக்கிறதே. உயிர் துறந்து செல்லும் நாதா உன் பாதம் விழுந்து கதறுகிறேன். மனமெங்கும் துயர்தானே, உம் உடலெல்லாம் வலிதானே. மனமெங்கும் துயர்தானே, உம் உடலெல்லாம் வலிதானே. உம் அழகுருவம் சீதைந்ததையா, உம் திருவதனம் வதைந்ததையா. இன்று ஊர்வலம் ஆனதையா, விழி கண்ணீர் பெருகுதையா. இன்று ஊர்வலம் ஆனதையா, விழி கண்ணீர் பெருகுதையா. உயிர் துறந்து செல்லும் நாதா உன் பாதம் விழுந்து கதறுகிறேன். வான் விட்டு வந்த தங்கராசா, ரத்தம் சிந்தி உயிர் விட்டதேனோ ஏ ராசா. மன்னிப்பை தந்தவரே, கொடும் மரணம் ஏற்றவரே. மன்னிப்பை தந்தவரே, கொடும் மரணம் ஏற்றவரே. உம்மின்னுயிரின் பலனாக என் வாழ்வினையே தர வேண்டும். மரித்த என் ஆண்டவரே, உம் ஊர்வலம் தொடர்கின்றேன். மரித்த என் ஆண்டவரே, உம் ஊர்வலம் தொடர்கின்றேன். உயிர் துறந்து செல்லும் நாதா உம் பாதம் விழுந்து கதறுகிறேன்.
சுமந்து செல்லும் நாதா உன் பாதம் வீழ்ந்து கதறுகிறேன். எனக்காக பாடுகள் சுமந்தீர், இரத்த வெள்ளத்தில் மிதந்தீர். எனக்காக பாடுகள் சுமந்தீர், இரத்த வெள்ளத்தில் மிதந்தீர். என் இதயம் உடைகிறதே, என் நெஞ்சம் அடைக்கிறதே. என் இதயம் உடைகிறதே, என் நெஞ்சம் அடைக்கிறதே. ஓ, ஓ, திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர், உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன் ஓ நித்திய இரக்கமே என் இனிய இயேசுவே, கல்லறையில் நீர் அடக்கம் செய்யப்படுகிறீர். நெஞ்சம் நிறைந்த நல்மனதோடு உனக்காக நான் நன்றி கூறுகிறேன். அனைவரும் வாழ நீர் உலகுக்கு வந்தீர், அனைவரையும் அன்பு செய்தீர், உரியவர்க்கு உதவி புரிந்தீர். கைம்பெண்ணின் மகனை நீர் உயிர்ப்பித்தீர், நீண்டகாலம் அவதியுற்ற பெண்ணை குணமாக்கினீர். பசித்தோருக்கு உணவு கொடுத்தீர், தொழுநோயாளரை தொட்டு சுகம் தந்தீர். அழுதவர்க்கெல்லாம் ஆறுதல் அளித்தீர், குழந்தைகளை அரவணைத்தீர், பெண்களையும் சீடராக்கினீர். இவ்வாறாக எவரும் இல்லாதவர், எதுவும் இல்லாதவர்களுக்காக நீர் இருந்தீர். கடையவனுக்கே கடவுள் என்பதை வாழ்ந்து என்பித்தீர். நன்றி, நன்றி என் இனிய இயேசுவே. தந்தையுடன் இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்கின்றீர். என் மீது இரக்கமாயிரும், என்னுள் இரக்கம் இரவாமல் இருக்கச் செய்தருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன் ஆறுதல் தரும் ஆவியே, வாழ்வோரை வளமுற செய்வேன், இறந்தோரை நல்லடக்கம் செய்வேன் எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. நிலை 15. இயேசு உயிர்க்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோ. அதே அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுடன். ஓ நித்திய இரக்கமே, என் இனிய இயேசுவே, கல்லறையிலிருந்து நீர் உயிர்த்தெழுகிறீர். கல்லறையை கடந்து சென்று நீர் வாழ்கிறீர். எல்லாம் மாயமாகும், அனைத்தும் அழிந்து போகும் என அல்லாமல் எல்லாம் நிறைவேறும், அனைத்தும் அர்த்தம் பெறும் என்பதற்கு உமது உயிர்ப்பு உண்மையான சான்று. இரக்கத்திற்கு இறப்பு இல்லை இயேசுவே. நீர் வாழ்கிறீர், என்னை வாழ வைக்கின்றீர். நல்லவராக வாழும்போது நம்பிக்கை இழக்கிறேன். தீயவர்கள் சூழ்ந்து நின்று எங்கு சென்றினும் நாங்களே என்று கூச்சலிடும் போதும், எது செய்தாலும் எதனை விதைத்தாலும் தீமையையே நான் அறுவடை செய்யும் பொழுதும் உயிர்ப்பில் இணைய மறுக்கிறேன். தந்தையுடன். இரக்கம் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கமுள்ளோர் தம் செயலால் தாமே நன்மை அடைவர் என்று மொழிந்தீரே. எனது இரக்கச் செயல்களுக்கு உயிர்ப்புத் தாரும். இரக்கச் செயல்கள் யாவும் செயலூக்கம் பெற்று நான் கொண்ட இரக்கத்தினில் பலர் பயனடைந்து உயிர் பெறட்டும், உயிர்ப்பு பெறட்டும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கம் நிறைந்த இதயத்திலே என்னையும் இணைத்தருளும். தந்தையே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கச் செய்தருளும். ஆவியுடன். ஆறுதல் தரும் ஆவியே, எனது இரக்க செயல்களால் இயேசுவோடு இணைந்து உயிர்ப்பேன் எம் தூய ஆவியே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது.